அடியாத்து ஏண்டி அது யாருடி வயக்காட்டுக்குள்ள மோட்டார் கார்ல வந்து இறங்குறது? யாரு வர்றது? என்னக்கா இது? ஆமா, இவன் எதுக்கு இங்க வரா? இந்த சுதாகர் பையன் ஏன் இங்க வரான்? என்ன பஞ்சாயத்து பண்ண போறான்னு தெரியலையே. ஐயோ அத்தா சார், அங்க பாருங்க. அங்க பாத்தீங்களாண்ணே? அங்க வேலை தெரியாம வேலை பார்த்துட்டு இருக்கான் பாருங்க உங்க பங்காளி மகன். நீங்க அமைதியாவே இருங்க சார். தேவை நம்ம பேசினா வாயை உடச்சிடுவோம். ஆமையா, ரெகுலரா வந்து வயக்காட்டுல வேலை பாக்குறவங்க கூட அப்படி பண்ண மாட்டான் போலயா? ஆளை பாக்குறதுக்கு சோளக்குள்ள பொம்மை மாதிரியே இருக்கானே. அத்தா சார், இவன் எதுக்கு இப்ப இங்க வரா? அவன் ஏதாவது வம்பிழுப்பான், நீங்க அமைதியாவே இருங்க சார். அது அவன் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. தேவை நம்ம பேசினா வாயை உடச்சிடுவோம். தலைவர் இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன பண்ண போறேனா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்றன்னா அப்படியே உன் போன் எடுத்துக்க, அப்படியே அவன் வேலை செய்யறது பூரா அப்படியே வீடியோ எடு. சரி சரி. அப்படியே நல்ல க்ளோஸ் அப்ல எடுக்க. சரி எடுத்துறேன். கஷ்டப்படுறதெல்லாம் சரி தலைவர். அப்படியே அந்நியாருக்கு அனுப்பி வெறுப்ப ஏத்தணும். ஏத்திடலாம். அது மட்டும் பத்தாதியா, நான் பண்ண போற அலப்பறையும் அப்படியே சேர்த்து எடுக்கணும். சரி பட்டையை கிளப்பிடலாம் தலைவர. ஐயா போலாம். டேய் நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் கூப்பிடுறேன். என்ன பொருத்தம் பாரியா. என்ன பங்காளி இதெல்லாம்? ஊருக்குள்ள பயலெல்லாம் சொன்னாங்க உங்க பங்காளி அருணாச்சலம் பையன் வயக்காட்டுல வேலை பாக்குறான்னு. நான் நம்பவே இல்லையா. சரி ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போலான்ட்டு வந்தா சும்மா சொல்லக்கூடாது பங்காளி. என்ன மனுஷன்யா நீ? எப்படி எல்லாம் ஏசிலே வளர்ந்தாள் நீ? இந்த உச்சி வெயில்ல வயக்காட்டுல வந்து இப்படி எல்லாம் கஷ்டப்படுறியா இந்த தோட்டக்காரிக்காவ? வேண்டாம் சுதாகர், போயிடு. என் வேலையை பார்க்க விடு சொல்லிட்டேன். நான் எங்கயா உன் வேலையை கெடுத்தப்போ சும்மா நின்று பேச்சு கொடுக்குறேன் அப்படிதானே? ஆனா ஒண்ணுயா, எல்லாரும் ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு அப்படியே மேல மேலன்னு வாழ்க்கையில மேல போயிட்டு இருப்பாங்க. ஆனா நீ என்னடா சொல்றதுக்கே அருவருப்பா இருக்கியா? அப்படியே கீழே போய் தரலோக்கலா போயிட்டு இருக்கியா? என்னையா அதெல்லாம்? இங்க வரைய பங்காளி, பொண்ணை கட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, யார கட்டுறாங்கிறது தான் முக்கியம். இப்ப ஒரு மகாராணிய கட்டி இருந்தேன்னு வையே, ஒரு மகாராஜாவா மாறிட்டு போயிட்டு இருந்திருப்ப. ஒரு கூலிக்காரிய கட்டி நீயும் ஒரு கூலிக்காரனாவே மாறிட்டிய பங்காளி. என் மனசு வேதனையா இருக்கு பங்காளி. வேண்டாம் வேண்டாம், இது என் லைஃப். நான் என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. அது எப்படி முடியும் பங்காளி? உன்னை இந்த நிலைமைக்கு பாக்குறதுக்கா என் பங்காளி அருணாச்சலமும் என் அண்ணி சுந்தரவள்ளிய கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அங்க என்னடா மெட்ராஸ்ல 5000-10,000 பேர் வேலை பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து வந்த நீ, அங்க ஊருக்கே படி அளக்குற மகாராஷ்டிரன் ஃபேமிலில இருந்து வந்த நீ, இப்ப என்னடா இந்த தோட்டக்காரியோட சேர்த்து ஒரு கூலிக்காரனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியே பங்காளி. இதெல்லாம் பார்த்தா என் மனசு மட்டும் இல்ல, என் பங்காளி அருணாச்சலத்தோட மனசு, என் அண்ணி சுந்தரவள்ளியோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். யோ, நானே விருப்பப்பட்டு இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்னையா இத பத்தி? நீ பேசாம போயிடு. அது எப்படி பங்காளி விட்டுட்டு போக முடியா? நீ என்ன யாரோ எவரோவா? என் பங்காளியா? என் அருமை அருணாச்சலம் பெத்த தங்க பிள்ளையா நீன்னு? ஏமா இந்த அநியாயத்தை எல்லாம் நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா என்ன? யோ, நீ என்னத்துக்கு இப்ப இதெல்லாம் படம் பிடிச்சிட்டு இருக்க? ஆஃப் பண்ணியா? என்ன வர வர நாக்கு நீளுது? என்ன பயம் விட்டு போச்சா? அப்படியே ஒரு போர் போய். அவ ஏன் பொண்டாட்டி? உனக்கு தைரியம் இருந்தா என் கிட்ட பேசு. ஏன் முன்னாடியே கை ஓங்கிக்கிட்டு இருக்க? பொண்டாட்டி உலகத்துல இல்லாத பொண்டாட்டியடா. என்னதான் விளக்கமத்துக்கு பட்டு குஞ்சம் கட்டி விட்டாலும் விளக்கமறு தான்டா. உன் பொண்டாட்டி வேலைக்காரி தான்டா. இவளுக்கு பெருமை ஒரு கேடாக்கும். இப்போ உன் முன்னாடியே உன் பொண்டாட்டி அடிக்கிறடா. நீ என்ன பண்ணாலும் பாக்கலாம்டா. ஏடா பாத்துட்டு இருக்கீங்க? வாங்கடா.